வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம எங்க இருந்து பேசுறோம் அப்படின்னா, நம்ம மதுரையில குளமங்குளம் அப்படின்ற இடத்துல இருந்து ஜோதி டர்னிங் பாயிண்ட் மதுபோதை மறுவாழ்வு மையத்துல இருந்து தான் பேசுறோம். ஆல்ரெடி ஏற்கனவே நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம். வந்து அவேர்னஸ் பண்ற மாதிரி ஒரு வீடியோக்கள்லாம் போட்டுட்டே இருந்தோம். மக்கள் நிறைய நல்ல ஆதரவு கொடுத்தாங்க. அந்த அடிப்படையில நம்மளே மதுபோதை மறுவாழ்வு மையம் ஆரம்பிச்சு அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணா என்ன அப்படின்ற ஒரு திங்கிங்ல நம்ம என்ன பண்ணிட்டோம்னா, ஆல்ரெடி நம்ம ஆரம்பத்திலே இதுக்கு உண்டான 2016 அதுக்கு உண்டான எல்லா வேலையும் பார்த்து வச்சுருந்தோம். டெஸ்ட்டாக ஓப்பன் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அதில் ஆட் பண்ணி இந்த மதுபோதை மறுவாழ்வு மையத்தை நம்ம ஆரம்பித்து ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். இப்போ என்ன அப்படின்னா, இன்னைக்கு இந்த மதுபோதை மறுவாழ்வு மையத்தில் என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவங்களை எப்படியெல்லாம் ரெக்கவரி பண்ணி கொண்டு வரோம் அப்படின்ற விஷயத்தை தான் நான் பேச போகிறேன். அதாவது இப்போ குடிக்கிற நபர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னா, அவங்க தன்னார்வமா நேரடியாக இந்த மாதிரி நான் குடிக்கிறேன், எனக்கு இந்த குடினால பிரச்சனை இருக்கு, நான் இந்த குடியிலேருந்து வெளியே வந்துட்டேன் அப்படின்னா ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்வேன் அப்படின்னு அவர் ஆசைப்பட்டு தன் விருப்பத்தில் அவருடைய அனுபவத்தை ஃபீல் பண்ணி தன் விருப்பத்தில் அவர் வர்றாரு அப்படின்னா, கண்டிப்பான முறையில் அவருக்கு எந்த ஒரு சார்ஜஸ் இல்லாமல் அவரை அந்த பழக்கத்திலேருந்து வெளியே வருவதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத அவங்களுக்கு எடுத்து சொல்லி ஒரு வழிகாட்டி ஆகிறது. அவங்கள அந்த பழக்கத்திலேருந்து நம்ம மீட்டு கொண்டு வர்றதுக்கு தயாராக இருக்கும். ஒன்று. இன்னொன்று என்ன அப்படின்னா, ஆர்வம் இருக்கு, ஆனாலும் அவங்களுக்கு உடல் ரீதியாக கொஞ்சம் தொந்தரவா இருக்கு. எப்படி இருந்தாலும் நமக்கு இந்த குடிக்கிற தாட் வந்துகிட்டு தான் இருக்கு, என்னால கட்டுப்படுத்த முடியல அப்படின்னு முழுமையா சொல்றவங்களுக்கு அவங்க மெடிக்கல் சப்போர்ட் அவங்களுக்கு தேவைப்படுன்ற பட்சத்துல ஒரு 3 நாள் 5 நாள் 7 நாள் 10 நாள் இந்த மாதிரி ஒரு ஷார்ட் பீரியட்ல அவங்கள தங்க வச்சு அவங்களுக்கு உண்டான மெடிசின்ஸ் கொடுத்து சைக்காலஜிஸ்ட் கவுன்சிலரு அது போக டாக்டர் சப்போர்ட்டு எல்லாமே பண்ணி அவங்கள அந்த விஷயத்துலேருந்து வெளியே கொண்டு வர்றதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். இதுக்கு ஒரு சின்னதாக ஒரு சார்ஜஸ் ஆகும். அது என்னன்னு நம்ம ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன், அதுக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கோங்க. இது போக இல்லை இவர் குடிக்கிறாரு, குடிக்கிற மனுஷர் இந்த மாதிரி குடியை விடுங்கன்னு நாங்கள் சொல்கிறோம், அதாவது ஃபேமிலி மெம்பர்ஸ் நாங்கள் சொல்கிறோம், ஆனால் அவர் கேட்க மாட்டாரு, நான் என்ன குடிக்காரனா, நான் ரோட்டில் படுத்திருக்கேனா, நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நான் நார்மலாக தானே இருக்கேன், யாரு தான் குடிக்காமல் இருக்காங்க, ஒயின் ஷாப்பில் பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்கு, எல்லாரும் தானே குடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி உகண்டவாதம் வாக்குவாதம் இந்த மாதிரி பண்ணிட்டு மறுத்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களை மறுத்து அந்த மாதிரி பேசுகிற நபர்கள், ஆனால் அவர் குடிக்க அடிக்டாக இருக்காரு, ஆனால் அவர் பேச்சு பூரா இப்படி இருக்கு, ஒரு மருத்துவமனைக்கோ வேற எந்த ஒரு சிகிச்சைக்குமே அவர் ஒத்து வர மாட்டாரு. அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் உள்ளவங்களை நம்ம எப்படி சரி பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ஸ்லையும் கேட்டிருந்தீங்க. அது போக நிறைய பேரோட கொஸ்டின் இதுவாக தான் இருக்கு. இப்போ அவங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, அவருடைய சம்மதமே நமக்கு தேவையே இல்லை. ஆல்ரெடி அவர் அளவுக்கு அதிகமாக குடிச்சுக்கிட்டு இருக்க நபராக இருக்கும் பட்சத்தில் அவரு சுயநினைவுலே அவர் இருக்க மாட்டார் மேக்சிமம். அதனால அந்த டைமிங்ல அவருடைய ஒப்புதல் நமக்கு தேவை இல்லை. அவர் அளவுக்கு அதிகமாக குடிக்கிறாரு, ஆர்ப்பாட்டம் பண்றாரு, ரொம்ப வீட்டில் பிரச்சனை பண்றாரு, இல்லை சமுதாயத்தில் பிரச்சனை பண்றாரு, இவர் எப்படியா நம்ம திருத்தி ஆகணும்னு அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் விரும்பினார் கண்டிப்பான முறையில் அவர் சம்மதம் நமக்கு தேவையில்லை. அவர் இங்கே இருக்காரு, இந்த மாதிரி ப்ராப்ளம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் உரிமைப்பட்டவங்க, அதாவது அவங்களுக்கு மேரேஜ் ஆகியிருந்தா மனைவி, இல்லை மேரேஜ் ஆகலை அப்படின்னா அவங்க அம்மா அப்பா, இது மாதிரி அவங்க உரிமைப்பட்டவங்க யாராச்சும் இதுக்கு ரிஸ்க் எடுத்து இவருக்கு எப்படியா வைத்தியம் பார்த்து நம்ம ஒரு குணப்படுத்தி ஆகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க தாராளமாக எங்களுக்கு கால் பண்ணுங்க. இல்லை நம்பர் கொடுத்துருக்கேன், அதே நம்பருக்கே கால் பண்ணிடுங்க. அவங்க கால் பண்ண உடனே நாங்கள் உடனே எங்கள்கிட்ட கார் வசதி இருக்கு, நாங்கள் அவரை எப்படி அழைச்சிட்டு வரணுமோ நாங்கள் அழைச்சிட்டு அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்க தயாராக இருக்கோம். இவர் வரமாட்டாரே அப்படின்னு சொல்லி நீங்கள் தயங்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுடைய ஒப்புதலும் சம்மதமும் இருந்தால் மட்டுமே எங்களுக்கு போதும். அவரை நாங்கள் கூட்டு நாங்கள் ட்ரீட்மெண்ட். ஏன்னா அந்த மனிதர் குடின்ற ஒரு குதூகலத்தில் இருக்காரு, ஒரு ஜாலியில். இவர் எப்படி அந்த குடியை அவ்வளோ சாதாரணமாக விட்டுட்டு வருவார்? அவர் உலகமே குடியில தான் சந்தோஷம் இருக்குன்னு நினைச்சு வாழ்ந்துட்டு இருக்காரு. அப்ப அவர் விட்டுட்டு வர்றதுக்கு விருப்பமே பட மாட்டாரு. மேக்சிமம் அளவுக்கு அதிகமாக குடிக்கக்கூடிய குடியார நண்பர்கள் இவங்களுக்கு தன் விருப்பம் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி இருக்கும் பட்சத்துல இவர் எப்படியா நம்ம திருத்தி தான் ஆகணுன்றதுதான் நம்மளுடைய குறிக்கோளும் நல்ல எண்ணமுமா இருக்கு. அப்ப இவங்களுக்கு அவங்களுடைய ஒப்புதல் நமக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் அவங்களை இங்கே நாங்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு 4 days 5 daysல அவரா என்ன பண்ணுவாருன்னா, சார் நான் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறேன் சார், எனக்கு நல்லா இருக்கு, நான் இந்த மறுவாழ்வு மையத்தில் நான் சேர்ந்ததுக்கு உண்மையிலே எனக்கு நன்மைக்கு தான் என்னை சேர்த்துருக்காங்க, நாங்கள் இதுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்குறோம் சொல்லி அவராக என்ன செய்வார்னா
எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க ஆரம்பிச்சிருவாரு. அவராக இன்வால்மெண்ட்டாக வந்து தன் விருப்பத்தை தெரிவித்து ட்ரீட்மெண்ட்டுக்கு எல்லா ஒத்துழைப்பும் கொடுக்க ஆரம்பிக்கிறார். ஸோ ஸ்டார்டிங்கில் அவரை வந்து கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா அவருடைய சம்மதம் தேவையில்லை, அவங்க ஃபேமிலி மெம்பர் சம்மதம் இருந்தால் போதும். இங்கே வந்ததுக்கப்புறம் அவருடைய சம்மதத்தை அவரே கொடுத்துருவாரு. அது 100% அதில் மாற்றுறதுக்கு இடம் இல்லை. இது போக வந்து இங்கே என்னெல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, அவருக்கு வந்து காலையில் எழுந்திரிச்ச உடனே அவர் வெள்ளனை ஒரு டைமிங் எந்திரிக்க வச்சு அவருக்கு வந்து குளிக்க எல்லாம் அந்த ரொட்டீன் ஒர்க்கு மனிதர்கள் எல்லாரும் செய்யக்கூடிய அந்த ஒர்க்குகளெல்லாம் அவருக்கு செய்ய வச்சு, அது போக வந்து காலைல அந்த டைமிங்க்கு சாப்பாடு கொடுத்துட்டு, இது போக வந்து யோகா கிளாஸ், நடைப்பயிற்சி, சின்ன சின்ன இந்த கேரம் போர்டு, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விளையாட்டு, இந்த மாதிரி ஒரு டைம் பாஸுக்கு இது மாதிரி விஷயங்கள் நம்ம பண்ணி கொடுக்குறோம். பண்ணி கொடுத்து அவங்க மைண்டை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இல்லாத அளவுக்கு அவங்க ரிலாக்ஸ் பண்ணி நல்லா இது பண்ணி அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு தேவையான மருத்துவங்களை பூரா நாங்கள் செஞ்சு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் வந்து அவருக்கு வந்து ஃபுல் மருத்துவ சப்போர்ட் இருக்கும். மெடிசன்ஸ், மாத்திரை, மருந்து, ஊசி இந்த மாதிரி இருக்கும். அதை கொடுத்து அவர் இவ்வளவு நாள் ஆல்கஹால் வந்து அவர் உடம்புல இருந்தது வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகும். யூரின் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகி அவர் வந்து உடல் ரீதியாக வந்து அந்த ஆல்கஹால் தூண்டாமல் இருக்கும். அவர் வந்து குடிக்கக்கூடாதுன்னு நினைச்சா அதுக்கு உண்டான உடம்பு ஒத்துழைக்கும். அந்த விஷயங்களை பண்ணிட்டு செகண்ட் அதுக்கப்புறம் ஃபுல்லாக கவுன்சிலிங் கொடுத்து தன்னை உணருதல் அப்படின்ற ஒரு புரோகிராம்ல கொண்டு வந்து அவங்களுக்கு வந்து தன் விருப்பத்தோட இந்த குடிப்பழக்கத்தை விடுறதுக்கு உண்டான அனைத்து விஷயங்களையுமே நாங்கள் செஞ்சு கொடுக்க தயாராக இருக்கோம். இது மூலம் நிறைய பயன்பட்டுட்டு வர்றாங்க. இப்போ நம்ம ஆரம்பித்து ஒவ்வொரு ஆளுகளாக வந்து ஸ்டெப்பாக வந்து 5 பேர் 10 பேர் வர ஆரம்பிச்சிருக்காங்க. தொடர்ந்து வந்து இந்த உதவிகள் யாருக்காக தேவைப்படுதுன்னா கண்டிப்பான முறையில் கீழே நம்பர் கொடுத்தீங்க, இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. உங்கள் குடும்பத்தில் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. உங்கள் உறவினர், உங்கள் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க, இவங்க யாருக்கு வேணாலும் நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. யாருக்காக இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா இந்த விஷயத்தை எடுத்து சொல்லுங்க. இன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் வந்து நிறைய டெக்னாலஜி இதெல்லாம் வளர்ந்துருச்சு. இதில் வந்து குடியினால பாதிக்கப்பட்டு அளவுக்கு அதிகமாக குடிச்சு செத்தவங்க தான் ஒரு காலத்தில் அதிகம். ஆனால் இன்னைக்கு அந்த குடி வளர்ந்து அவங்க ஒரு குடிநோயாளியா குடிகாரனா இருந்தாலும் அவங்க வந்து மறுவாழ்வுக்கு வர்றதுக்கு உண்டான ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு நிறைய இருக்கு. ஏன்னா இன்னைக்கு கூகுளில் சர்ச் பண்ணி பார்க்கலாம், யூடியூப்ல பார்க்கலாம், இன்ஸ்டாகிராம்ல பார்க்கலாம், ஃபேஸ்புக்கில், இப்படி கையில் மொபைல், இந்த சோசியல் மீடியா நம்ம கையிலே உலகத்தில் இருக்கும். அப்போ நமக்கு ஈஸியாக இந்த விஷயம் தெரியுது. இதை நம்ம பயன்படுத்தினா என்ன அப்படின்றது தான் ஒரு பெரிய விஷயம். இதை நீங்கள் பயன்படுத்துறீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் எங்கள் மையத்தை பொறுத்தவரை 100% அவருக்கு உண்டான அந்த குடியிலிருந்து வெளியே வந்து மீண்டும் குடிக்காமல் இருப்பதற்கு எல்லா வழிவகைகளையும் செஞ்சு நாங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுவோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்கும் இங்கேருந்து அவர் வெளியே போனதுக்கப்புறம் ஒரு வருஷம் வரைக்கும் நாங்கள் அவரை ஃபாலோ பண்ணி எந்த அளவுக்கு குடிக்காம அவர் இருக்க வைக்கணுன்றதை நாங்கள் செஞ்சு கொடுத்துருவோம். அது அவர் தன்னார்வமாக உள்ளபூர்வமாகவே அந்த பழக்கத்திலேருந்து வெளியே வந்துடுவார். இதில் குடி மட்டும் விடுறது பிரச்சனை இல்லை, அவருடைய ஒழுக்கங்கள் வந்துடும். ஆன்மீக புரோகிராம கற்றுக் கொடுப்போம். சுய ஒழுக்கம், தனக்குத்தானே நேர்மையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த இதெல்லாம் வந்துருச்சுனால ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு வந்து இந்த குடிப்பழக்கத்துக்கு போகவே மாட்டார். இதுக்கான விஷயங்கள் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். நிறைய வந்து டாக்டர் கவுன்சிலிங்கு, ஜென்ரல் டாக்டர் செக்கப்பு, உடம்புல சின்ன சின்ன ப்ராப்ளங்கள் இருந்தாலும் அதுக்கும் மெடிசின்ஸ் கொடுத்து அது எல்லாமே நம்ம சரி பண்ணி கொடுத்துட்றோம். இங்கேருந்து வந்த மனிதர் ஒரு முழு குடியாரனாக இருந்தவர் இங்கேருந்து வெளியே போகும்போது மனப்பூர்வமாக குடி எனக்கு பிரச்சனை, இந்த குடியிலேருந்து நான் வெளியே வரணும், நானும் மற்ற மனிதர்களைப் போல நல்ல வாழ்க்கை வாழணும், என் குடும்பத்துக்கும் மற்றவங்களுக்கும் ஏதோ ஒரு வகையில் நம்ம பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை வாழணுன்ற ஒரு ஆள் மனசில் ஒரு எண்ணத்தை பதிய வச்சு தான் நாங்கள் அனுப்புவோம். அந்த அளவுக்கு அவங்களும் இருப்பாங்க. இதில் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போய் சொல்கிறவங்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தன்னாலே புரிஞ்சிடும். இந்த அளவுக்கு வந்து ஒரு மாற்றம் இருக்கான்னு சொல்லி தொடர்ந்து இந்த மறுவாழ்வு மையத்துக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. நம்ம இடம் மதுரையில் குளமங்கலத்தில் இருக்குது. நீங்கள் தாராளமாக வாங்க, நேரடியாக விசிட் பண்ணால் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம், அதில் பாருங்கள். கூகுள்லேயும் சர்ச் பண்ணி பாருங்கள், ஜோதி டேர்னிங் பாயிண்ட் போட்டாலே அது வந்துடும். இதுக்கு உண்டான எல்லா அம்சங்களும் இருக்குது. உங்களுக்கு மற்ற எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் காரணமாக கேளுங்க. இதுக்கு சார்ஜஸ் 3 மாதம் தங்க வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறதுக்கு சார்ஜஸ் பண்ணுறோம். மினிமமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு குடியால் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் உள்ளவங்க அவங்க பொருளாதார சூழ்நிலை எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். அதனால அதுக்கேற்ற மாதிரி ஒரு மினிமமான சார்ஜாக தான் இருக்கும். ஏதாவது நேரடியாக கான்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து ஆதரவு கொடுக்க மாட்டோம்.